வணக்கம். நம்ம ஒரு படம் பார்த்துட்டு இருப்போம். அப்போ ஹீரோயினை காட்டும் போது கால் பாதத்திலிருந்து மெதுவாக மேலே கொண்டு போவாங்க. எப்படா மூஞ்சி விழுன்னு பார்த்தா டக்குன்னு மூஞ்சி வந்துடும். மூஞ்சி பார்த்தா மைதா மாவு மூஞ்சியில் பூசி வச்ச மாதிரி அப்படி மேக்கப் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த படத்துக்கும் ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கூடி மேட்சிங்கே வராது. ஆனால் குற்றால குறவஞ்சியில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு புரவல். அந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்ணு முன்னாடி அந்த பாட்டோட அர்த்தம் உங்களுக்கு வந்துட்டு போகும். நம்ம கண்ணு முன்னாடி அந்த கதாபாத்திரம் வந்து நிற்கும். நான் முதல்ல உங்களுக்கு குற்றால குறவஞ்சியிலிருந்து இன்னொரு பாட்டு ஒன்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை சொல்லும் போது நான் என்ன சொல்லியிருந்தேன், குற்றால குறவஞ்சியில் இருக்க ஒவ்வொரு பாட்டும் இனிமையாக இருக்கும். ஒரு பானை சொத்துக்கு ஒரு சார் பதம் பார்க்குறோம் அப்படின்னு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நான் இன்னொரு பாட்டு சொல்கிறேன். அந்த பாட்டு இனிமையாக இருக்கும். நாங்கள் அந்த பாட்டுக்குள்ளே போகலாம். செங்காயில் வண்டு களின் களின் நின்று ஜெயம் ஜெயம் மென்றாட, இடை சங்கதமென்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட, பொங்கு கணங்குழை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட, இது கண்டு இங்கு உலகு என்படும் இன்று இடை திண்டாட, மலர் பங்கைய மங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றாளே அப்படின்னு. சரி, நம்ம இப்போ வாங்க அடுத்தது பார்க்கலாம். செங்கையில் வண்டு களின் களின் நின்று ஜெயம் ஜெயம் என்றாட அப்படின்னா, அவ வசந்த சௌந்தரின்னு ஒரு பொண்ணு பந்து விளையாண்டுருக்கா. அவள் விளையாடும் போது அவளோட கை பாதத்தில் ரத்த ஓட்டம் நிறைய இருக்கனால அவளோட கை வந்து செவந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவள் கையில் வந்து நிறைய வளையல் போட்டிருக்கா. அப்போ அவள் வந்து ஒவ்வொரு தாட்டி தட்டும் போதும் அந்த வலையிலேருந்து வர சத்தம் எனக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இடை சங்கதமென்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட அப்படின்னா, அவ காலில் வந்து சிலம்பையும் தண்டையும் போட்டிருக்கா. அப்போது அவள் வந்து குதிச்சு விளையாண்டுருக்கும் போது அந்த சிலம்பு தண்டையும் சண்டை போட்டுக்குது. இப்படி இவ குதிச்சு விளையாடுறாளே இழைச்சி போயிட மாட்டாளா அப்படின்னு சொல்லி அந்த சிலம்பு தண்டையும் சண்டை போட்டுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொங்கு கணங்குழை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட அப்படின்னா, அவள் காதில் பெரிய ஜிமிக்கி போட்டிருக்கா. அப்போது அவளோட கருவிழி வந்து யார் போய் முதல்ல இந்த கம்மலை தொடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு கம்மலையும் தொடுறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கம்மலும் கருவிழியும் போய் இப்படி சண்டை போட்டுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கு கண்டு உலகு என்படும் என்று இடை திண்டாட அப்படின்னா, தாமரை முகம் போல அழகா இருக்க பொண்ணு இந்த உலகத்தில் இருக்கிறாளே அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் பங்கைய மங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றாளே அப்படின்னா, மலர் மேலே உட்கார்ந்துருக்கிற மகாலட்சுமி போல இருக்கிற இந்த வசந்த சௌந்தரி பந்து விளையாண்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஞ்சீவினி. நன்றி, வணக்கம்.